போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் குலதெய்வம் ஆனவன் உனக்கான நல்ல செய்தியினை தருவதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, இது உன் அப்பன் என்னுடைய வாக்கு சாதாரணமான வாக்கு கிடையாது. இது உன் அப்பனுடைய அதிசக்தி வாக்கு. நான் சொல்லி முடித்த பிறகு உனக்கு நல்ல பதில் கிடைக்கும். அது கிடைக்கும் பொழுது அப்பனுடைய சக்தி என்னவென்பதை நீ நிச்சயம் புரிந்து கொள்வாய். என் தங்கமே, வாழ்க்கையில் சில மாற்றங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய். சில விஷயங்கள் உனக்கு நடந்தால் அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி நீ கனவு கண்டு இருக்கிறாய். நீ நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி தருவது உன் அப்பன் என்னுடைய நம்பிக்கை வைத்துக்கொண்டு நீ காத்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ நம்புவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பது எல்லாம் நிச்சயமான உண்மை. உன்னுடைய நம்பிக்கை இப்பொழுது வீண் போகவில்லை. ஏனென்றால் இப்பொழுது நான் தருகின்ற இந்த வாக்கு ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகிறது. என் தங்கமே, முதலாவது நீ வேண்டும் என்று எண்ணி கேட்கும் நீ ஒரு உறவை பற்றியாவது அந்த உறவு உண்மையான உறவு பொய்யான உறவா என்பதை முதலில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். நான் காட்டுகின்ற அடையாளம் இது உன் வாழ்க்கை அல்ல. இது இடையிலே உன்னை விட்டு செல்லக்கூடியதா என்பதை நீ புரிந்து கொள்ள என் தங்கமே, எதுவாய் இருந்தாலும் அதை என்னுடைய உண்மை நிலையை என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு பின்னால் ஏமாந்து நிற்கக்கூடாது என்கின்ற வாழ்க்கை சூழ்நிலையை நீ மாற்றவர்களுக்கு காணவில்லை. எத்தனை பேர் வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து இந்த நாள் தான் இந்த வாழ்க்கை தேர்ந்தெடுத்தோமே என்று வருத்தப்பட்டு ஒன்றினை அவர்கள் நான் சொல்லி கேட்காமல் சென்றவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ அறிவுரைகள் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து அதை அவர்களால் கண்டுகொள்ள முடியாமல் சிலருக்கு தெரிந்துமே எப்படி இருந்தாலும் இதுதான் என் வாழ்க்கை, இனி என்னால் இதை விட்டு செல்ல முடியாது என்று சொல்லி தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இன்று ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த பலனும் இல்லை. அதனால் என் தங்கமே, நீயாவது இந்த அப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு எந்த பலனும் இல்லை. அதனால் என் தங்கமே, நீயாவது இந்த அப்பன் சொல்வதை விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு நல்ல வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு விஷயம் கேட்ட விஷயம் இப்பொழுது இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையானது அது மாறிய பிறகு அதை நான் திருத்தி விடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்க தேவையில்லை. நீ பல கஷ்டங்களையும் கெட்ட விஷயங்களையும் எல்லாம் தூக்கி சுமக்க வேண்டாம். நீ அதை எல்லாம் விட்டு உன்னுடைய திறமையை நம்பி அங்கே சென்று தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாமல் என் தங்கமே, திறமையில் எதில் வெளிப்படுத்த வேண்டுமோ அதில் வெளிப்படுத்தி கொண்டு மனிதன் மனம் எந்த நேரமும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது உன்னிடத்தில் இப்படி பேசுகின்ற வாயாக இருந்தாலும் நாளை மாற்றி பேசுவதற்கு நீண்ட நேரம் ஆகாது. என் தங்கமே, நன்றாக வாழ்க்கையில் அடிபட்டவர்களில் சொல்லுவது கேட்டு உனக்கு இந்த வாழ்க்கை இப்படி கஷ்டமாக இருந்தது என்று ஆசைப்பட்டு தேர்ந்தெடுக்க வாழ்க்கை தானே. அதற்கு பிறகு ஏன் இத்தனை சோதனைகள் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று என் தங்கமே நீ நினைக்கலாம். அப்பன் எல்லோருடைய வாழ்க்கையும் இப்படி இருக்குமா என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது அல்லவா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, சூழ்நிலைகள் தான் வேறு வேறு, பிரச்சனைகள் என்பது ஒன்றுதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு எல்லாரும் ஒரே பிரச்சனை என்பது வாழ்க்கையில் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை நீ எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, முதலில் நீயாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்றால் நீ இதை செய்தால் தான் கிடைக்கும், அப்படி இருந்தால் தான் கிடைக்கும், இப்படி இருந்தால் தான் கிடைக்கும் என்றால் என் சொல் இப்படி கட்டுப்பாடு இருந்தால்தான் நடக்கும் என்று சொல்லும் பொழுது உன்னை நீ மாற்றிக்கொண்டால் நீ நடிக்கிறாய் என்று அர்த்தம் அல்லவா? உன்னுடைய நிலையில் இருந்து நீ மாறுகின்றாய் என்று அர்த்தம். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மாறாமல் எப்பொழுதும் நீ உன்னுடைய செயல்களை எப்பொழுதும் போல செய்வதற்கு உணர்ந்த சுதந்திரம் கிடைக்கிறதோ அந்த வாழ்க்கையை மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் என்னுடைய குழந்தைகள் எதுவுமே தெரியாமல் விழி பிதுங்கி தான்
நின்று கொண்டிருக்கிறீர்கள். நான் ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்க வேண்டுமோ என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அது கிடைக்காமலே போய்விடுகிறது. அவர்கள் கண்மூடித்தனமான சில விஷயங்களை செய்கிறார்களே தவிர ஒருபோதும் அதனை ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை அவர்கள் அறிவதே இல்லை. என்ன நடக்கும் என்பதை அறிந்தவன் நான் சொல்லும் பொழுது அதை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை நான் எப்படி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து விடுவேன். என் தங்கமே, இத்தனை நாட்கள் எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனியாவது இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நான் சொல்வதை எல்லாம் சற்று கவனமாக கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாலே போதும். இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் இருக்கப் போகிறதா என்ன? என் குழந்தை கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று நினைப்பவன்தான் உன்னுடைய ஒரு விஷயத்தை தெரிந்தே தள்ளிவிட்டால் காலம் முழுவதும் கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பாய் அல்லவா? அதுபோன்று கண்ணீரை நீ வீணாக்கி விடக்கூடாது என்றுதான் அப்பன் உன் வாழ்க்கையை காப்பாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, கண்மூடித்தனமான அன்பு தவறு கிடையாது. ஆனால் அந்த அன்பிற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் கண்மூடித்தனமாக செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல மிகப்பெரிய பள்ளத்தில் விழுந்து விடுவாய் என்பதை மறந்து விடாதே. அன்று உன் இஷ்டத்துக்கு செய்தால் யாருடைய துணையும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு உடன்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம். நான் என்றுமே உனக்கு நல்லதை மட்டும் எடுத்து சொல்வேன். உன் வாழ்க்கை எது சிறந்ததோ அதை மட்டும் சொல்வேன். என் தங்கமே, இன்று உன் அப்பன் உனக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றேன். என் சத்திய வாக்கினை தருவதற்கு வந்திருக்கிறேன். அதனால் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை விட்டு விலகி செல்வதை எல்லாம் நீ விட்டு விலகி இருக்க பழகிக்கொள். எது உன் வாழ்க்கை, எது உனக்கானது, நிச்சயமாக அது உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாம் உன் கையில் சேரப்போகின்ற நாள் நெருங்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ ஆசைப்பட்டதை கேட்ட வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிட்டால், ஏனென்றால் அதை விட உனக்கு வேறு என்ன சந்தோஷம் தேவைப்பட போகிறது? உன்னுடைய எண்ணங்கள் முழுமையாக உணர்ந்தால் அல்லவா உன் அப்பன் நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நீ சொல்லாமலே நான் புரிந்து கொள்வேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அவசியம் கூட கிடையாது. நீ என்ன நினைக்கிறாயோ அதை நான் நிறைவேற்றி கொடுத்து காத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றத்தை கொடுக்கவும் நான் இருக்கிறேன். சந்தோஷமான நிலை எப்பொழுது இருக்க வேண்டும், தேவையில்லாமல் இதுதான் வேண்டும் என்று அடம்பிடித்து ஆசைப்பட்டு பெற்றுவிட்டு பிறகு அதனை வைத்து சந்தோஷமாக வாழ முடியவில்லையே என்று மற்றவர்கள் முன்னிலையில் நீ தலைகுனிந்து நிற்கக்கூடாது. வாழ முடியவில்லை என்றால் மற்றவர்கள் முன்னிலையில் நீ தலைகுனிந்துதான் ஆக வேண்டும். அருகில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ ஒருபொழுதும் நினைக்க வேண்டாம். என்ன சொல்வார்கள், என்ன கேட்பார்கள் என்று நீ எதையும் நினைக்க வேண்டாம். இதுதான் வாழ்க்கை என்று தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். யாரும் உன்னை ஒருபோதும் நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கையால் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லிவிடக்கூடாது. எல்லோரும் மற்றவர்கள் மீது இருக்கின்ற எண்ணங்கள் ஒரு நிச்சயமான மாறும். என் தங்கமே, உன் பின்னால் யாரோ பேசுகிறார்கள் என்றால் முதலில் நன்றாக தெளிவாக புரிந்துகொள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் என்னவென்று நீ கேட்கும் வரை, நீ என்ன பற்றி தான் பேசினாய் என்று உரிமை கூறும் வரை அந்த வார்த்தை உனக்கு சொந்தமானது அல்ல. அது அவர்களுடைய வார்த்தை. என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். எங்கே நீ உன்னுடைய தலையீட்டை தொடங்குகிறாயோ அப்பொழுதுதான் அது உனக்கானதாக மாறும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, உன் வாழ்க்கையில் இது நாள் வரையில் நடந்த விஷயத்தை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் இனிமேல் எல்லா விஷயங்களும் ஆன மாற்றங்களும் மிக விரைவாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். என் பிள்ளையே, மன மகிழ்ச்சியோடு இதனை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். நீ மிக விரைவாக நடக்கத்தான் போகிறது. என் வாழ்க்கை வேண்டும் என்று இந்த அப்பனிடம் வேண்டி நின்றாயே, அந்த வாழ்க்கையை நான் உன் கையில் ஒப்படைக்க அது சரியாக சரிப்பட்டு வராதா என்பதை நான் உனக்கு
உனக்கு அறிவுக்குரிய மூலமாக உணர்த்தி காட்டுகிறேன். அந்த அறிவுக்குறியை எல்லாம் நீ சரியாக பற்றி கொண்டு வாழ்க்கையில் மேலே வந்துவிட வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை, உனக்கான சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை வாழ்கின்றதான் உன் அப்பன் நிரந்தரமாக உன்னை காக்க இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ பயப்பட தேவையில்லை. எல்லாம் மாறும், வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும், சந்தோஷமாக இருப்பாய். எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வந்து சேர்ப்பவன் இந்த அப்பன் மட்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல பிள்ளையே, இந்த அப்பன் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே. அதனால் நீ எதற்கும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாகத்தான் நடக்கும். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.